என்னடா பண்ணுறீங்க பிக் பாஸில் எல்லாம் டாஸ்க்கு கொடுத்தா டாஸ்க்கையும் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க, அவன் அலட்சியமாக இருக்கீங்க, கொடுக்குற டாஸ்க்லேயும் 1008 குறை சொல்லி சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்ததே தண்ணி, அதுவும் பார்த்து இது பண்ணணும், அதுவும் அந்த டைம் லைட் ஆன் பண்ணுறப்ப கரெக்டாக வரணுன்ட்டு 2 பேரை கொடுக்குறாங்க. அதில் 2 பேருமே அலட்சியமாக இருக்கீங்க. பாவம் இன்னொருத்தர் ஓட முடியாமல் ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதில் என்ன நல்லா தூங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இதில் வேறு பார்வதிக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அதில் வந்து பண்ணுறதே வந்து தப்பு. இதில் வேறு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கு. கேட்டால் என் ட்ரெஸ்ஸு போச்சு, அது போச்சு. டாஸ்க்குனா அது தானே, அப்படி தானே விளாடணும். இதில் டாஸ்கில் வந்து பாவம் பார்க்குறது, ஃப்ரெண்டு பார்க்குறது இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இது கூட தெரியாமடா பிக் பாஸில் வரீங்க. இதில் வேறு கான்ட்ராக்டை சைன் பண்ண அது இதுன்னு வேறு சொல்லிட்டுருக்கீங்க. எல்லாமே தெரிஞ்சு தானே வரீங்க. இதில் கடமைக்குன்னு உள்ள வரீங்களான்றதும் சத்தியமாக புரியல. சரி, கலையரசன் ஒரு மேனலிசமாகவே இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க மாதிரி காலம் மடிக்க உட்காந்துக்கிறது. அவனுக்கு மேனலிசம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஆனால் 1008 அவார்டு வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன்றான். ஒன்று பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்கான், இல்லைனா காலை வந்து மடக்கி போட்டு உட்காந்துட்ருக்கான். கேட்டால் இதுதான் மேனலிசம்ன்ற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கான். நடிகர்கள் அரக்கன்ட்டு ஒரு டாஸ்க் தான்டா கொடுத்தானுங்க, அதையாண்டா எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பார்வதி என்னடானா எட்டி அவன் மார்லேயும் மிதிக்குது. அவனும் அதை வாங்கிட்டு வைக்கமேலாம் மேய்ச்சிக்கிறான் டாஸ்க்குன்ற பேரில். ஆனால் என்னென்ன பழி வாங்கணுமோ நல்லா வாங்கிக்கிறீங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா.